வணக்கம். இந்த டிவிசி பத்தி பார்ப்போம். டிவிசி வீடியோ நம்பர் 6. அதாவது என்னன்னாக்கா, அ இந்த சட்டம் படிச்ச வழக்கறிஞர்கள் ஓகேவா? அவங்களுக்கு வந்து டிவிசி ஆக்ட்டினுடைய வீரியம் வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. சரிங்களா? இந்த டிவிசி கேஸ் வந்து மினிமம் ஒரு 2 வருஷத்துலேருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் ஓடும். 4, 5 வருஷம் ஓடுற கேஸ்லாம் இருக்குது. அதாவது இழுப்பாங்க. தேவையில்லாம கேஸ் வந்து என்ன சொல்றது? அந்த பார்ட்டி வந்தா, இந்த பார்ட்டி வரமாட்டாங்க. இவங்க வந்தா, அவங்க வரமாட்டாங்க. இப்படியே வந்து போகும். ஜட்ஜஸும் பார்ப்பாங்க அத. ஓகேவா? ரொம்பலாம் டைம் குடுக்க மாட்டாங்க. 2 இயர்ஸ் ஓடும். இல்லன்னா 3 இயர்ஸ் ஓடும். 4, 5 வருஷம் ஓடக்கூடிய கேஸஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அது ஒவ்வொரு கேஸுக்கும் ரீசன்ஸ் மாறும். ஏன் டிலே ஆகுதுன்றதெல்லாம் ஒவ்வொரு கேஸுக்கு ரீசன்ஸ் மாறும். சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸுக்கு சப்போர்ட்டா கண்டிப்பா தீர்ப்பு வரும். டிபெண்டிங் அப்பான் த மெரிட் ஆஃப் த கேஸு. சரிங்களா? இதில இந்த கேஸ்லேருந்து வெளிய வரதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஒண்ணும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஓகே. இது ஒண்ணும் கிரிமினல் கேஸ் கிடையாது. குவாசி கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாசி கிரிமினல் பாதி சிவில் பாதி கிரிமினல் மாரி இது. சரிங்களா? ஃபுல் அப்சல்யூட் கிரிமினல் கேஸ் கிடையாது. அப்சல்யூட் சிவில் கேஸ் கிடையாது. குவாசி கிரிமினல், குவாசி சிவில். ஓகேங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 இயர்ஸ் ஓடுறதுனால, அந்த பையனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பையனோ என்ன சொல்றது, பொண்ணு தானே அந்த டிவிசி கேஸ போடுது. ஸோ, அப்போ பையனுக்கு வந்து இந்த நிம்மதி இல்லாம இருக்கிறது, இந்த தூக்கம் இல்லாம மனவலியோட, வேதனையோட இருப்பான் பையன். சரிங்களா? அ வக்கீலுக்கே வந்து ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் ஃபீஸ் வந்து குடுக்குற மாரி வரும். கரெக்ட்டுங்களா? அதாவது என்னன்னாக்கா, எந்த வக்கீலும் வந்து அடிச்சு புடுங்குறதெல்லாம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? இந்த உலகத்திலேயே சாரி இந்தியாவிலேயே வந்து ஏமாளிகள் யாருன்னா வக்கீலுங்க தான். எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? வக்கீல்களுக்கு தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் ஏமாளி வக்கீலு. வக்கீல் தான் ஏமாளி. அவன் தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயா இலவச சேவை, சட்ட சேவை பண்ணி குடுத்துட்டு, இலவசமா கேஸ நடத்தி குடுத்துட்டு, ஃபீஸ குடுக்காம ஏமாற்றப்படுறது வக்கீல் தான்றது எனக்கு தெரியும். வக்கீல் சமூகத்துக்கு தெரியும். வக்கீல்கள் எவ்வளோ ஏமாற்றப்படுறாங்கன்றது தெரியும். வக்கீல்கள் எவ்வளோ உழைக்கிறாங்கன்றது தெரியும். ஓகேங்களா? நாங்க அடுத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ வக்கீல் ஃபீஸுக்கே நீங்க வந்து ஒரு ரூ. 2,00,000 இல்ல ரூ. 3,00,000 குடுத்துருவீங்க. ஓகேங்களா? அத குடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா உங்கள தானே டிஃபெண்ட் பண்றாங்க கோர்ட்ல. கரெக்ட்டுங்களா? இல்லையா? ஸோ இது வந்து என்னன்னா தண்ட செலவு அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். தண்ட செலவு, மனவேதனை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். கரெக்ட்டுங்களா? குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும். அதாவது கணவன் மனைவியா வாழ முடியாது. யாராலயும் வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? இதில வந்து இந்த 5 வேளை தொழுகை பண்றவங்க, கடவுள் பைபிள்ல சொல்ற மாரி வாழ்றவங்க, கரெக்ட்டுங்களா? ரசூலுல்லாஹ் சொல்ற மாரி அந்த ஹதீஸ பின்பற்றி வாழ்றவங்க, நியாயமா, நீதியா வாழ்றவங்க, தன்னுடைய வாழ்க்கைய வந்து கடவுளுக்கு ஒப்பு குடுத்து வாழ்றவங்க, இதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த கண்ணு தெரியாத இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றது, கை, கால் இல்லாதவங்களுக்கு உதவி பண்றது, வயசான கிழவன், கிழவிய பாட்டிய பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது அந்த உதவி பண்றது, இந்த மாரிலாம் வந்து இவங்களுக்கு தான தர்மம் பண்றவங்க இந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இல்லைங்க நாங்க தான தர்மம்லாம் பண்ண மாட்டோம். நாங்க வந்து யாருக்கும் வந்து உதவிலாம் பண்ண மாட்டோம். கண்ணு தெரியாதவன், கை கால் இல்லாதவன் யாரா இருந்தாலும் சரி, நாங்க அவனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காம போயிடுவோம். எங்க வாழ்க்கை மட்டும் தான், எங்க சுகம் மட்டும் தான் முக்கியம். அப்படின்றவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஃபீஸ் குடுக்கறதுக்கு முன் வந்துருவாங்க. அவங்க மேல கேஸ் விழுந்துரும். கரெக்ட்டுங்களா? அவங்க ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து எங்ககிட்ட குடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. அதாவது துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிற செல்வம் நீதிமான் கைவசம் வந்து சேரும் அப்படின்றது பைபிள்ல இருக்குது. அது எந்த சாப்டர்ன்னு நான் மறந்துட்டேன். ஆ அதாவது எதுக்குன்னா, அதாவது கூடுமான வரைக்கும் கை கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க. கண் இல்லாதவங்களுக்குலாம் நான் உதவி செய்ய மாட்டேன். கரெக்ட்டுங்களா? இப்படி வாழ்றவங்கள கடவுள் இப்படி தான் வந்து டார்ச்சர் குடுப்பாரு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதாவது என்னன்னா, உங்களுடைய செலவு வந்து எங்களுடைய வரவு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? காரணம் இல்லாம காரியம் இல்ல உலகத்துல. சரிங்களா? அதாவது வந்து என்னன்னா, இந்த புரொடெக்ஷன் ஆஃப் வுமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்தா மாதிரி, ஆண்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் வந்தா நல்லாருக்கும். அது வந்து இன்னும் அந்த மாரி சட்டம் எதுவும் வரல. ஏன்னா, இந்த டிவிசிய வந்து தப்பா வந்து மிஸ்யூஸ் பண்ணி, அதன் மூலமா பாதிக்கப்பட்டவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது நான் சட்டத்த குறை சொல்லல. கோர்ட்டையோ, நீதிபதியையோ யாரையுமே நான் குறை சொல்லல. கரெக்ட்டுங்களா? அத புரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்த வந்து மிஸ்யூஸ் பண்ணி, அதாவது கணவர்கிட்ட இருந்து அதிகமான இழப்பீட்டு தொகைய வாங்கணும், வாங்கிட்டு போணும் அப்படின்னு வந்து கணவருடைய பிசினஸ லாஸ் பண்ணணும், அவருக்கு ஒரு டார்ச்சர் குடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த கணவர டார்ச்சர் பண்ணணும், ஹராஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குற்றமுறு உள்நோக்கத்தோடயே வந்து இந்த கேஸ போடுறாங்க பார்த்தீங்களா? இதான் மிஸ்யூஸ்ன்றது. வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது உண்மையான அஃபென்ஸே நடக்கல. ஆனா டிவிசி கேஸ் நம்பர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆ அப்போ அது எப்படி அது? கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்போ வந்து அவர் எனக்கு இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த புகார் மனு பிளையன்ட்னா புகார் மனு. அதில வந்து எல்லாம் பொய்யா இருக்கும். அத படிக்கும்போதே தெரிஞ்சிரும். எது பொய், எது உண்மைன்றது படிக்கும்போதே தெரிஞ்சிரும். ஆளுங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சிரும்.
கரெக்ட்டுங்களா? யார் குற்றம் பண்ணாங்க, யார் குற்றம் பண்ணலன்றது ஓரளவு வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? அத படிக்கும்போதே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ கடவுள் தான் பாதுகாக்கணும். சரிங்களா? அதாவது என்னன்னாக்கா, இப்போ இது இது இந்த இந்த கேஸ் வந்து யார் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா லேடீஸ். அவங்களால வந்து வக்கீலுக்கு ஃபீஸ் குடுத்து கேஸ் நடத்த முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியலி அவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கிறாங்க. அதனால அவங்களால போட முடியும். எல்லாருமே இத போட முடியாது. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட்டு காசு வேணும். காசு வேணும். ஓகேங்களா? எந்த வக்கீல் வந்து கரெக்ட்டா அந்த கேஸ நடத்துவாரு. ஓகேவா? நல்ல விஷய ஞானம் இருக்கணும். பணம் இருக்கணும். பேக் பின்னாடி சப்போர்ட் இருக்கணும். அவங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும். எல்லாராலயுமே இதெல்லாம் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த டிவிசி கேஸுக்கு வந்து எவ்வளவு சார் கோர்ட் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ரூ. 100 அதுக்கு மேலலாம் கிடையாது. நான் ரூ. 50க்கு கம்ப்ளைண்ட் மனுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ஒட்டுவேன். ஃபீஸ் ஒட்டுவேன். அதாவது என்னன்னா, டிவிசி கேஸ் இருக்கு இல்லையா? டிவிசி கேஸ் ஃபைல் பண்ணணும்னா, இதுக்கு எவ்வளோங்க கோர்ட் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 50. புகார் மனுவ வந்து இப்போ நான் ஒரு பொண்ணுக்காக நான் வந்து டிவிசி கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புகார் மனுவுல வந்து ரூ. 50 ஸ்டாம்ப் ஒட்டுவேன். அந்த புகார் மனுவுல ஃப்ரண்ட் பேஜில அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவ ஒட்டுவேன். ரூ. 50 நான் வந்து என்ன பண்ணுவேன், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டுவேன். இல்ல மிஞ்சி போனா நான் ரூ. 100 ஒட்டுறேன் வைங்களேன். அதுக்கு மேல கோர்ட் ஃபீஸ் கிடையாது. கரெக்ட்டுங்களா? மற்றபடி இந்த சம்மனு, ப்ராசஸு, போஸ்டல் கவரு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா ஒரு ரூ. 500 ஆகும். அதுக்கு மேல கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப ஏன் சார் 2,00,000 ஃபீஸ் வாங்குனீங்க? அப்படின்னா, அப்படி தான் ஃபீஸ் வாங்குவோம். கரெக்ட்டுங்களா? அ ஏன் சார் கோர்ட் ஃபீஸு டிவிசி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 தான் கோர்ட் ஃபீஸுன்றீங்க. ரூ. 100 தான் மேக்ஸிமம் அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. சம்மன் ப்ராசஸு, போஸ்டல் கவரு அது இது எல்லாம் சேர்த்து ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டு, ஏடி கார்டு எல்லாம் போக என்ன சொல்ற எல்லாம் ஒரு ரூ. 500 அதுக்கு மேல ஆகாதுன்றீங்க. அப்புறம் ஏங்க ரூ. 2,00,000 ஃபீஸ் வாங்குறீங்கன்னா, அப்படி தான் ஃபீஸ் வாங்குவோம். யார் உங்களுக்கு கம்மியா ஃபீஸ் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட போய் நீங்க கேஸ் நடத்திக்கங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறவங்க தானே வந்து கேஸ போடுறாங்க. எங்கேயாச்சும் மீன் விற்கிற பொண்ணு, சுண்டல் விற்கிற பொண்ணு, என்ன சொல்ற அன்றாடங்காட்சிங்க வந்து யாராவது கேஸ் போடுறாங்களா? கிடையாது. இப்போ இந்த டிவிசி கோர்ட்டுக்கு வர்றவங்களலாம் பாருங்களேன் நீங்க. கோர்ட்டுக்கு நான் வந்து உண்மைய தான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டுங்களா? கோர்ட்டுக்கு வந்து பாருங்க. ஓகேங்களா? அவங்கள அதில வந்து வறுமையில அடிபட்டது யாரு? செழுமையா இருக்கிறவங்க யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்ணு பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கிறவங்க கிட்ட வந்து என்ன சொல்றது? 1,00,000 2,00,000 தான் ஃபீஸ் வாங்குவாங்க. கரெக்ட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் வக்கீல் தொழில் வந்து இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும், அவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும்லாம் கிடையாது. எவ்வளோ வேணா ஃபீஸ் வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாரி நேத்து சொன்ன மாரி தான். ஃப்ரீயாவும் கேஸ் நடத்துவேன். ரூ. 5க்கும் ரூ. 10க்கும் கேஸ் நடத்துவேன். 5,00,000 ஃபீஸ் வாங்குவேன். கரெக்ட்டா இல்லையா? அதனால இவ்வளவு தான் வாங்கணும், அவ்வளவு தான் வாங்கணும்லாம் இல்லங்க. அது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து, எங்களுடைய நாலேட்ஜ பொறுத்து, அதுக்கப்புறம் அந்த எங்களுடைய கிளையண்ட்டினுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிய பொறுத்து. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து அதெல்லாம் மாறுபடும். ஒரு வக்கீல் ரூ. 5 ஃபீஸ் வாங்குவாரு. ஒரு வக்கீல் 5,00,00,000 வாங்குவாரு. ஒரு வக்கீல் 50,00,000 வாங்குவாரு. ஒரு வக்கீல் 5,00,000 ஃபீஸ் வாங்குவாரு. ஒரு வக்கீல் வந்து வெறும் ரூ. 20,000க்கு செய்வாரு. அத வந்து கட்டுப்படுத்த முடியாது. கரெக்ட்டுங்களா? அது எங்கள பொறுத்தவரைக்கும் பிரச்சனைன்னு தானே வரீங்க. ஏன்னா எங்ககிட்ட யாருமே வந்து உண்மையாலாம் வர்றது கிடையாது. நான் இப்பயே சொல்றேன். எந்த கிளையண்ட்டும் எங்ககிட்ட உண்மையா வர்றது கிடையாது. நான் பாதிக்கப்பட்டேன் சார் அப்படின்லாம் வர்றதில்ல. ஏதாவது பிரச்சனைய பண்ணிட்டு, பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இப்படி தான் வராங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ வந்து எப்படி பிரச்சனை பண்ணுறதுக்கு மனசு வருது அப்படின்னா, எங்ககிட்ட காசு இருக்கு சார். அதனால எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு மனசு வருது. எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு சார். காசு எங்கள காப்பாத்தும். எங்ககிட்ட காசு இருக்கு. நாங்க காசு இருக்கிற பார்ட்டி. நாங்க அப்படிதான் தப்பு பண்ணுவோம். அப்படின்றது வந்து அவங்களுடைய பேச்சிலே தெரிஞ்சிரும். அவங்க பேசுற விதமே வேற மாரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? காசு இல்லாதவன் பேசுறதுக்கும், காசு இருக்கிறவன் பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. காசு இருக்கிறவன் எப்பவுமே ஏத்தமா தான் பேசுவான். ஒரு என்ன சொல்றது? நானும் நீங்களும் சரிசமம் புரியுதுங்களா? அப்படின்னுவான். கரெக்ட்டுங்களா? நீங்க பெரிய வக்கீல்லாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? நான் காச குடுத்து உங்ககிட்ட ஃபீஸ் சேவைய வாங்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அவன் அப்படி பேசுவான். அப்ப அவன்கிட்ட போயிட்டு ரூ. 5க்கும் ரூ. 10க்கும் செய்ய முடியாது. ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 ஃபீஸ் வாங்க தான் செய்வாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த மாரி இவரு அதிகமா ஃபீஸ் வாங்குறாருன்னு வேணா போய் பார் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறவங்க குடுத்துக்கோங்க. பிரச்சனை கிடையாது அத பத்தி. ஆக மொத்தம் இந்த கேஸுக்கு இதுதான் ஃபீஸு. கரெக்ட்டுங்களா? நான் அதையும் சொல்லிடுறேன். நான் இருக்கிற உண்மைய தான் சொல்லிட்டு இருக்கேன். ரூ. 50 இல்ல ரூ. 100 கோர்ட் ஃபீஸ். சம்மன் ப்ராசஸு, போஸ்டல் கவரு, ஏடி கார்டு அதெல்லாம் வந்து ஒரு ரூ. 500 ஆகும். மற்றபடி நாங்க டெய்லி 3 வேள நாங்க சாப்பிடணும். நாங்க எல்லா கோர்ட்டுக்கும் போறோம், வரோம். எங்களுடைய பெட்ரோல் சார்ஜ், எங்களுடைய ஆஃபீஸ் வாடகை எல்லாம் சேர்த்து தான் எங்களோட இந்த கோ கோர்ட்ல வேலை செய்ற ஜூனியர்ஸ் அவங்களுடைய எங்களோட ஆஃபீஸ்ல வேலை செய்ற என்ன சொல்றது ஜூனியர்ஸ் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் குடுக்கணும்ல. ஆஃபீஸுக்கு வாடகை குடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும் அப்படின்னும்போது, அதெல்லாம் எங்கேருந்து வருது? அதுக்காக தான் வக்கீல் 2,00,000 3,00,000 ஃபீஸ் வாங்குறாங்க. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து ரூ. 5க்கும் ரூ. 10க்கும் யாராச்சும் கம்மியா செய்றாங்கன்னா, அவங்ககிட்ட போய் நீங்க கேஸ நடத்துவீங்க. வேணான்னு சொல்லல. நாங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றது? என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? எங்களோட ஃபீஸ அஃபோர்ட் பண்றவங்க மட்டும் எங்ககிட்ட வந்தா போதும்.
உங்களோட ஃபீஸு எங்களால் கொடுக்க முடியாது சார் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட வர வேண்டாம். நான் வந்து யாரையும் வா வா அப்படின்லாம் நான் வந்து கூப்பிடலைங்க. சரிங்களா? ஏன்னா காசு இருக்கிறவனால மட்டும் தான் தப்பு பண்ணுறதுக்கே அவனுக்கு தைரியம் வரும். காசு இல்லாதவன் தப்ப கண்டு ஒதுங்குவான். காசு இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்னா, முந்தி அடிச்சுட்டு போய் நிப்பான் முன்னாடி. ஏன்னா, அந்த காசு அவனுக்கு அந்த பலத்த குடுக்குது. கரெக்ட்டுங்களா? அந்த 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 காசு தான் அந்த திமிரு, ஆணவத்த எல்லாம் குடுக்கும். அந்த மாரி தப்பு பண்ணிட்டு தான் வந்து வக்கீல் கிட்ட வராங்க. கரெக்ட்டுங்களா? பாதிக்கப்பட்டு வக்கீல் கிட்ட வர்றவன் 1, 2 பேர் தான். முக்காவாசி பேர் தப்பு பண்ணிட்டு தான் வக்கீலு கிட்ட வராங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ, ஏன் வந்து வக்கீல் வந்து கிளையண்ட்ட மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்டின்னா, கிளையண்ட் வந்து தப்பு பண்ணிட்டு தானே வராங்க. கரெக்ட்டுங்களா? தப்பு பண்ணிட்டு வரும்போது அந்த கிளையண்ட்ட எப்படி மதிக்க தோணும்? கரெக்ட்டுங்களா? அதாவது நாங்க நாங்க கிளையண்ட்ட நாங்க மதிக்கக்கூடாதுன்றது எங்களோட எண்ணம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாரு. நான் வந்து ஒருத்தர 10,00,000 வந்து ஏமாத்துனேன் சார் அப்டின்றாரு. ஏமாத்துனவன வாங்க சார், போங்க சார் நான் கூப்பிட்டுட்டு இருக்க முடியும்? இப்ப நான் அவர ஏமாத்திட்டேன் சார். நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இப்ப அவங்க என்ன நெருக்குறாங்க. என்ன காப்பாத்துங்க அப்டின்றாரு. 10,00,000 ஏமாத்தும்போது இனிச்சுதா? ரூ. 10,00,000 ஏமாத்தும்போது கெத்தா நின்னியா? இப்ப எங்க வக்கீல் ஆஃபீஸ தேடி வந்து நிக்கிற? ரூ. 10,00,000 நீ ஒருத்தனை ஏமாத்துனியா இல்லையா? உன்ன எப்படி மதிக்கிறது? அப்ப உன்ன நீ வா போன்னு தான் கூப்பிடுவாங்க. வாங்க சார், போங்க சார்லாம் கூப்பிட மாட்டாங்க. தப்பு பண்ணவனுக்கு வந்து மரியாதைன்றது குடுக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? இல்லையா? தப்பு பண்ணாதவனுக்கு தான் மரியாதை. பாதிக்கப்பட்டவனுக்கு கண்டிப்பா மரியாதை உண்டு. இந்த ஏமாத்திட்டு, பொய் சொல்லிட்டு, ஓகேங்களா? திருட்டுத்தனம் பண்ணி மொள்ள மாரித்தனம் பண்றவனுக்குலாம் வந்து மரியாதைன்றது எதிர்பார்க்காதீங்க. கரெக்ட்டுங்களா? நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். உள்ளத்துல உண்மையா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? வக்கீல்கிட்ட உண்மைய சொல்லணும். எத்தன பேர் வக்கீல்கிட்ட பொய் சொல்றாங்க? வக்கீல்கிட்ட பொய் வர்றவங்க எல்லாம் பொய்ய தான் சொல்றாங்க. இல்லன்னா உண்மைய மறைக்கிறாங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். நீ பொய் சொன்னா உனக்கே கேடா அமையும். ஒழுங்கா உண்மைய சொல்லு. அப்பதான் நான் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உண்மைய சொல்லாம மழுப்புறது. அப்போ உன்கிட்ட வந்து 50,000 5,000 ஃபீஸ் வாங்குவாங்களா? 1,00,000 2,00,000 தான் ஃபீஸ் வாங்குவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் மேட்டர். சரிங்களா? ஒன் செகண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மக்களில் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஜனக்கூட்டம் மொத்தம் 6,00,00,000 பேர் தமிழ்நாட்ல இருக்கிறாங்க. 6,00,00,000 பேரும் வந்து கோர்ட்ல நிக்கிறதில்ல. ஒரு சில பேர் தான் வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் நீதி கேட்டு வராங்க. மத்தவங்கலாம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, ஏதாவது ஒரு கபளீகரம் பண்ணிட்டு, அடுத்தவன் சொத்த ஏமாத்திட்டு, கரெக்ட்டுங்களா? இந்த மாரி தான் வந்து வராங்க. கரெக்ட்டுங்களா? அதுவும் வந்து எங்ககிட்ட வந்து கெத்தா, கௌரவமா நாங்க எதுவுமே தப்பு பண்ணலைங்க. நாங்க பரிசுத்தம், ஒழுக்கம், ஜெபம்னு வேண்டியது. எங்களுக்கு தெரியும். எந்த ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளின்ற மாரி எங்களுக்கு தெரியும். பேசும்போதே, பார்க்கும்போதே அவர் யாரு என்னன்றது தெரிஞ்சிரும். அதுக்கேத்த மாரி தான் மரியாதை கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? தப்பு செஞ்சவங்களுக்குலாம் வந்து வாங்க, போங்கன்லாம் உட்கார வச்சுலாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. தப்பு பண்ணிட்டானா, இல்லையான்றது எங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கேத்த மரியாதை தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இல்லையா? இல்லன்னா நீங்க ஆஃபீஸ் வராத. நீ தப்பு பண்ணலன்னா நீ கோயிலுக்கு போவ. நீ தப்பு பண்ணிட்டு தானே என்கிட்ட வர. கரெக்ட்டா இல்லையா? அப்ப எப்படி உனக்கு மரியாதை குடுக்க முடியும்? நான் கிளையண்ட்ட மதிக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்ல. நீ தப்பு பண்ணிட்டு ஒரு பொண்ணு கைய புடிச்சு இழுத்துட்டு, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய கெடுத்துட்டு, எங்கேயோ போய் ஏமாத்திட்டு, எல்லாம் பண்ணிட்டு வந்து வக்கீல்கிட்ட வந்து நின்னாக்கா, உன்ன வந்து எப்படி மதிப்பாங்க? அப்ப நீ வா போன்னு தான் பேசுவாங்க. கரெக்ட்டுங்களா? இதுதான் விஷயம். கரெக்ட்டுங்களா? அதனால எங்களுக்கு கிளையண்ட்டுகள மதிக்கக்கூடாது அப்படின்ற என்னோட எண்ணம் கிடையாது. தப்பு பண்ணா உன்ன மதிக்க மாட்டான். அவ்வளோதான் விஷயம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அடுத்த வீடியோல சந்திப்போம்.